साखी தான் பார்க்க போறோம். கபீர் की சாக்கில 8 दोहा கொடுத்திருக்காங்க. 8 दोहाவுமே லைஃபுக்கு தேவையான மாரல் சொல்லியிருக்காங்க. இந்த 8 दोहाவினுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி கபீர் பத்தின பரிச்சை பார்க்கலாம். कबीर का जन्म 1398 में काशी में हुआ माना जाता है. गुरु सामानंद के शिष्य कबीर ने 120 वर्ष की आयु पाई. जीवन के अंतिम कुछ वर्ष मगहर में बिताए और वही चिर निद्रा में लीन हो गए. கபீர் 1398 காஷியில பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குரு ராமானந்த் அப்படின்றவருடைய சிஷ்யர் தான் கபீர். 120 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஜீவன் கே அந்திம் குச் வருஷம், அதாவது அவருடைய வாழ்க்கையில கடைசி நாட்கள்ல மகஹர்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இல்லாம அதே இடத்துல மகஹர்லயே சிர் நித்ரா அப்படின்னா டீப் ஸ்லீப், ஒரு ஆழ்ந்த தூக்கத்திலே விழுந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. कबीर का आविर्भाव ऐसे समय में हुआ था जब राजनीतिक, धार्मिक और सामाजिक क्रांतियों अपने चरम पर थी. कबीर क्रांतदर्शी कवि थे. उनकी कविता में गहरी सामाजिक चेतना प्रकट होती है. उनकी कविता सहज ही मर्म को छू लेती है. कबीर नुडिय ஆவிர்பாவ் அப்படின்னா இன்டெசிஷன், ரெண்டு மனசா இருக்கிறது. கவிதால போலாமா, கிராந்தி அந்த மாதிரி ரெவல்யூஷன் பண்ணலாமா அப்படின்றது அவருடைய டெசிஷன் எடுக்க வேண்டிய சமயமா இருந்தது. எந்த சமயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜநீதிக், தார்மிக் ஒரு சாமாஜிக் எல்லாமே அதனுடைய பீக்ல இருந்துச்சு. அது பாலிடிக்ஸ் ஆகட்டும், ரிலீஜியஸ் ஆகட்டும், சொசைட்டி ஆகட்டும், எல்லாமே அதனுடைய பீக்ல இருந்தது. ரெவல்யூஷன்ஸ் இது எல்லாமே அதனுடைய பீக்ல இருந்து அப்படி சரம்பர்த்தி. கபீர் கிராந்தி தர்ஷி அப்படின்னா ரெவல்யூஷனரி. அவர் சாதாரண கவி கிடையாது, ஒரு ரெவல்யூஷனரி கவி. அதாவது எல்லா சொசைட்டில நடக்கிற எல்லா விஷயங்களை பத்தியும் பேசக்கூடிய ஒரு கவி தான் கபீர் தாஸ். உன்கி கவிதா மே கவரி சாமாஜிக் சேத்தனா பிரகட் ஹோத்தி ஹை. அவரோட கவிதால நிறைய சோஷியல், அதாவது சொசைட்டிக்கல் இஷ்யூஸ் நிறைய சொல்லியிருப்பார். அதனுடைய கான்சியஸ்னஸ் சேத்தனா அவர் கொடுத்திருப்பாரு. உன்கி கவிதா சஹஜ் ஹி மர்முகோ சூலேத்தி ஹை. அவருடைய கவிதா எல்லாமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா மர்முகோ சூலேத்தினா ஹார்ட் டச்சிங்கா இருக்கும் அவருடைய கவிதா எல்லாமே. एक और धर्म के बाह आडंबरों पर उन्होंने गहरी और तीखी चोट की है, तो दूसरी ओर आत्मा परमात्मा के विरह मिलन के भावपूर्ण गीत गाए हैं. ஒரு பக்கம் தர்மத்தினுடைய, ரிலீஜியஸினுடைய பாகமாடம்பரம் அப்படின்னா பாகர் ஆடம்பரம், அதாவது வெளி உலகத்துக்காக பண்றாங்க இல்லையா, கோயில்ல நிறைய பூஜைகள் பண்றது, பலி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி கெஹரி அவுர் தீக்கி சோட் ரொம்ப ஆழமாகவும் ரொம்பவும் கடுமையாகவும் விமர்சிக்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தூசரி ஒரு ஆத்ம பரமாத்மா, அதாவது சோல், ஆத்மா பரமாத்மா, சோல், அந்த கடவுள் கிட்ட சேருது, இத பத்தின விரகு மிலன் அப்படின்னா செப்பரேஷன் பத்தியும் கடவுள் கிட்ட சேரத பத்தியும் பாவபூர்ண கீத் காயேனா சோல்ஃபுல்லான ரொம்பவும் ஒரு ஆழமான பாடலும் பாடியிருக்காரு. கபீர் சாஸ்திரிய ஞான் கி அபேக்ஷா அனுபவ ஞானுக்கு அதிக மகத்து தேத்தே ஹை. சாஸ்திரிய ஞான் அப்படின்னா புக் நாலேஜ், அந்த புக் நாலேஜ் தவிர அதை தவிர அவருன்னா அனுபவ ஞான், எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜுக்கு தான் ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் தராரு. உன்கா விஸ்வாஸ் சத் சங் में था और वे मानते थे कि ईश्वर एक है, वह निर्विकार है, अरूप है. அவருடைய விஸ்வாஸ், அவருடைய பிலீஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா சத்சங், ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ், அதாவது ரொம்ப ஆன்மீகத்துல ரொம்ப ஆழமான பக்தி உடையவர். அவர் என்ன நம்புறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் ஒருத்தர் தான். அவர் நிர்விகார் அப்படின்னா ஜிஸ்மே கோயி தோஷ் நாஹோ, குற்றமற்றவர், அதே மாதிரி அரூப் உருவமற்றவர் அப்படின்னு அவர் நம்புறாரு. कबीर की भाषा पूर्वी जनपद की भाषा थी. उन्होंने जन चेतना और जन भावनाओं को अपने सबद और साखियों के माध्यम से जन जन तक पहुंचाया. அவருடைய பாஷா ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு பாஷா. அவருடைய உன்ஹோனே ஜன் சேத்தனா அப்படின்னா பப்ளிக் கான்சியஸ்னஸ், ஜன் பாவனாவும் அப்படின்னா சென்டிமெண்ட்ஸ், இது எல்லாமே அவருடைய சபத்லயும் சாக்கியாவிலையும் माध्यम से அதன் மூலமா ஜன் ஜன் தக்கு பகுஞ்சாயா. ஸோ இந்த பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கறது, பீப்புளுக்கு எல்லாமே இந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கிற வேலைகளை அவருடைய கவிதா மூலமா அவர் பண்ணியிருக்காரு. இப்ப பாட் பிரவேஷ் பார்க்கலாம். சாக்கினா என்ன அப்படின்னு
क्वेश्चनல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால சாக்கினா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். साकी शब्द साक्षी शब्द का ही तत्भव रूप है. तत्भव அப்படின்னா அந்த சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்த வார்த்தை. साकी शब्द साक्षी शब्द का ही तत्भव रूप है. साक्षी शब्द साक्षय से बना है. सो साक्षय அப்படின்ற வேர்ட்ல இருந்து வந்திருக்கிறதா சாட்சி. சாட்சி அப்படின்னா என்னன்னா விட்னஸ்னு அர்த்தம். जिसका अर्थ होता है प्रत्यक्ष ज्ञान, அதாவது கிளியர் அண்ட் எவிடென்ட். கிளியர் அண்ட் எவிடென்ட்டா எப்போ நம்மளுக்கு நாலேஜ் கிடைக்கும்னா வென் யூ கோ த்ரூ தட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறத தான் சொல்றாங்க. ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொன்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கு சாட்சியா கொடுத்துருக்காங்க. யஹ பிரத்யக்ஷ ஞான் குரு சிஷ்யக்கோ பிரதான் கர்த்தா है. இந்த பிரத்யக்ஷ ஞான், இந்த சாக்கி அப்படின்ற இந்த ஞானத்தை குரு சிஷ்யருக்கு கொடுக்கறாங்க. சத் சம்பிரதாயமே அனுபவ ஞான் கி ஹி மஹத் है. சத் சம்பிரதாயம், சத் அப்படின்ற அந்த சம்பிரதாயத்துல அனுபவ ஞானம் தான் ரொம்ப மேன்மையா கருதப்படுது, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தான் கொடுக்கறாங்க. சாஸ்திரிய ஞான் கி நஹி, அந்த கிளாசிக்கல் நாலேஜ்னு சொல்றாங்க, அந்த புக் மூலமா வர நாலேஜுக்கு கிடையாது. கபீர் கா அனுபவ கஷேத்திர விஸ்த்ருத் தா. அப்ப நம்ம கபீர்தாஸ் ஜியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய அனுபவ ஏரியா, அவருடைய அனுபவ நாலேஜ், அவருக்கு எவ்வளோ விஷயத்துல அனுபவம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்பவும் விஸ்த்ருத் தான், ரொம்பவும் காம்ப்ரிஹென்சிவா இருக்கு, ரொம்பவும் அண்டர்ஸ்டாண்டபிளாவும் இருக்கு. கபீர் ஜகக்கு ஜக भ्रमण कर प्रत्यक्ष ज्ञान प्राप्त करते थे. कबीर जी ஒரு இடமா போய் இந்த प्रत्यक्ष नॉलेज, இந்த நாலேஜை எல்லா இடத்துக்கும் பரவறாரு. अतः उनके द्वारा रचित साखियों में अवधी, राजस्थानी, भोजपुरी और पंजाबी भाषाओं के शब्दों का प्रभाव स्पष्ट दिखाई पड़ता है. सो அவர் மூலமா சொல்லி தந்த இந்த சாக்கியால பாத்தீங்கன்னா அவதி, ராஜஸ்தானி, भोजपुरी, पंजाबी இந்த பாஷைகள் எல்லாமே இருக்கிறது நம்ம பார்க்கலாம். इसी कारण उनकी भाषा को पंचमेल खिचड़ी कहा जाता है. இந்த காரணத்தினால எல்லா லாங்குவேஜோட கலவை இருக்கிறதுனால அவருடைய பாஷைக்கு, அவருடைய லாங்குவேஜுக்கு பஞ்சமேல் கிச்சடி அப்படின்னு சொல்றாங்க. கபீர் கி பாஷா கோ சது கடி பி கஹா ஜாத்தா है. கபீர் ஜியினுடைய லாங்குவேஜை வந்து சதுக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. சதுக்கடி அப்படின்னா மிக்சர் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அவருடைய லாங்குவேஜை சொல்றாங்க. இந்த பேராகிராஃப்ல இந்த சாக்கினா எப்படி இருக்கும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்றாங்க. சாக்கி வஸ்துதக தோஹா சந்த், அதனுடைய சந்தை என்னன்னு பாத்தீங்கன்னா தோஹா சந்தத்துல, அதாவது 2 அடி தான் இருக்கும். जिसका लक्षण है 13 और 11 के विश्राम से 24 मात्रा. प्रस्तुत पाठ की साखियां प्रमाण है कि सत्य की साक्षी देता हुए ही गुरु शिष्य को जीवन की तत्व ज्ञान की शिक्षा देता है. இந்த நமக்கு கொடுத்திருக்கிற சாக்கியால நம்மளுக்கு பிரமான் है, அது நம்மளுக்கு வந்து ப்ரூஃபா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சத்தியக்கி சாட்சி தேத்தா ஹோயே, அதாவது சத்தியம், உலகத்தில் நடக்கிற சத்தியத்தெல்லாம் சொல்றது மூலமா அதை வந்து சிஷ்யர் வந்து குரு வந்து சிஷ்யருக்கு சொல்றது மூலமா தத்துவ ஞானிக்கு சிக்ஷா தேத்தா. அவர் என்ன கொடுக்கறாருன்னா தத்துவங்களுடைய ஞானத்தை வந்து அவருடைய சிஷ்யருக்கு குரு கொடுக்கறாரு. யஹ் சிக்ஷா ஜித்னி प्रभाव पूर्ण होती है उतनी ही याद रह जाने योग्य भी है. இந்த சிக்ஷா நமக்கு கொடுக்குற இந்த கல்வி வந்து எவ்வளோ பிரபான்பூர், எவ்வளோ முக்கியமானதோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதும் அவ்வளோ முக்கியம்.